A very good day to all. வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் வைதி. இன்றைக்கி நம்ம கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ஃபுல்லான கோல்டன் கப் கேக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். மேங்கோ பியூரி 1/3 கப், ஐசிங் சுகர் 1/3 கப், மில்க் 1/2 கப், ஆயில் 1/4 கப். இதுக்கு நான் பழுத்த 1.5 மேங்கோ நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை க்யூப்ஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். என்னோடய பாப்பா ஸ்கூலில் அவளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்காக கேட்டிருந்தாங்க மேங்கோ டே, அதனால் மேங்கோவில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து அனுப்புனான்னு சொல்லிட்டு. ஸோ நான் மேங்கோ கப் கேக் தான் நான் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சேன் அவள் ஸ்நாக்ஸுக்கு. ஸோ அவள் சாப்பிட்டுட்டு மம்மி டேஸ்ட்டாக இருந்தது, எம்மியாக இருந்ததுன்னு சொன்னான். ஸோ கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒன்ஸ் அ வைல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ மேங்கோ பியூரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ஸோ நான் சுகரை கிரைண்ட் பண்ணி ஐசிங் சுகர் மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ அது 1/3 கப். அண்ட் நம்ம அரைச்சி எடுத்த மேங்கோ பியூரி, இது கூட 1/4 கப் ஆயில் எடுத்திருக்கேன். இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 3 இன்க்ரீடியண்ட்டுமே ஒன்றா கலந்து வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் வேணும்னா மேங்கோ குட்டி குட்டி க்யூப்ஸாக, ஃபைன் க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கேக் சாப்பிட சொல்ல நடுவில் மேங்கோ பல்ப்பை நம்ம கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். அதுவும் அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட 1/2 கப் சொல்லியிருந்தேன்ல பால், அதில் 1/4 கப் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க 1/4 கப் மில்க்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண சொல்ல நம்ம ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வெட் இன்க்ரீடியண்ட் ரெடி. இப்போ ட்ரை இன்க்ரீடியண்ட் ரெடி பண்ணிக்கலாம். மைதா 1 கப், பேக்கிங் பவுடர் 1 TSP, பேக்கிங் சோடா 1/2 TSP, a pinch of salt. ஸோ வாங்க செய்யலாம். ஒரு பவுலில் மைதா 1 கப்பை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல், கட்டியும் இல்லாமல் இருக்கும் அப்போ தான் நமக்கு. ஸோ மைதா 1 கப், இது கூட பேக்கிங் சோடா 1/2 டேபிள்ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 TSP and pinch of salt. இது ஸ்வீட்னஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 இன்க்ரீடியண்ட்டுமே 3 பேட்சஸாக நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை, ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேட்ச் நல்லா 2 இன்க்ரீடியண்ட்டுமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் செகண்ட் பேட்ச் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இப்போ செகண்ட் பேட்ச் சேர்த்துக்கிறேன். இப்போ பேலன்ஸ் இருக்க தேர்ட் பேட்ச், இதையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கன்சிஸ்டன்சி செக் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு கட்டியாக இருக்குது. ஓகேவா, ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சோம்ல 1/2 கப் சொன்ன மில்க், அதில் 1/4 கப் நம்ம வெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண சொல்லவே மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற 1/4 கப்பை மில்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த 1/4 கப்லேருந்து
கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நம்ம கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பேட்டரை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நேச்சுரலான கலர் தான். இதுவே நல்லா கோல்டன் கலரில் தான் இருக்குது. பட் எனக்கு இன்னுமே கொஞ்சம் எல்லோயிஷாக வரணும்னு சொல்லிவிட்டு நான் மில்க் ஆட் பண்ணுறப்பவே ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எல்லோ ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ஃப்ளோ வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ரிப்பன் மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ளோ. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தால் தான் நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நான் டீ கப் இருக்குல்ல, பேப்பர் கப், அதில் தான் நான் ஊற்றி பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ மீன்வைல் நான் வந்து ஓடிஜியை 10 minutes 180 degree செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே கார்னிஷ்க்கு சாக்லேட் வந்து நான் சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. 20 minutes நான் வந்து 180 degree செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் கப் கேக்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ இப்போ நம்ம கோல்டன் கப் கேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எம்மி, ஸோ ஃப்ரெஷ், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கிட்ஸுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க. சாஃப்டான மாய்ஸ்டியான கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பேபிஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.